ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கட்சி பாகுபாடு இன்றி திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் கொடுக்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கிறார்கள், ஆனால் அதை மாவட்ட ஆட்சியர்கள் நிதி இல்லை என்று கூறி நிராகரிப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ஏவா வேலு, இந்த விவகாரத்தில் பார்ஷியாலிட்டி அடிப்படையில் நடந்து கொள்வது இல்லை என்று கூறினார். மேலும் எல்லோரையும் சமமாக பார்ப்பதாகவும், ஆளும் கட்சி, ஆகாத கட்சி, தோழமை கட்சி என்றெல்லாம் முதலமைச்சர் பார்ப்பது இல்லை, நடுத்தரமாகத்தான் நடத்துவதாக விளக்கமளித்தார். பின்னர் விளக்கமளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நிதி குறித்த சாத்தியக்கூறு நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், எந்த கட்சி சார்பு இன்றி திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் விளக்கமளித்தார். இங்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 10 பணிகளை வழங்கிட வேண்டும். அதையொட்டி அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மாற்றுப்பணி தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் வருகிறது என்று சொல்லுகிறார். உண்மைதான், நான் மறுக்கவில்லை. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 2 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு எதிர்க்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல, இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல. நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார். எனவே கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது. எனவே சாத்தியமில்லை என்று வருகிறது. அந்த திட்டமும் சாத்தியமில்லாத நேரத்தில் தான் அப்படி வருவதில் வருகிறது. எனவே அந்த நிதிக்கு உட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில் தான் இந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூட கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள். அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது. எனவே அதில் போய் இந்த திட்டத்தை போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. வரை எந்த கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக்கிறோம். திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கான மானிய கோரிக்கை விவாதமானது நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகனின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் அளித்து பேசினார். அதில் கோவையில் பெரியார், சென்னையில் அண்ணா, மதுரையில் கலைஞர் பெயரில் நிறுவப்பட்டுள்ளதை போல திருச்சி நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என கூறினார். திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மூலமாக வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார்.